2026ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால ஒரு வேளை எக்ஸாம்லாம் நடக்குமா, அப்படியே நடந்தாலும் குரூப் 4 கண்டிப்பாக வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதற்கான விடை தான் இந்த ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது. குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, குரூப் 2வும் இருக்குது, அதே மாதிரி குரூப் 4ம் இருக்குது. இது போக கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம், அதில் வந்து இன்டர்வியூ இல்லாத போஸ்ட் வந்து ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் நடக்குது. இன்டர்வியூ உள்ள போஸ்ட் வந்து நவம்பரில் நடக்குது. ஐடிஐ குவாலிஃபிகேஷனில் உள்ள கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து 20/9 செப்டம்பரில் நடக்குது. சரி, இப்போ நம்மளுடைய முக்கியமான தேர்வான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூனில் நோட்டிஃபிகேஷன் விட்டு செப்டம்பரில் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதேமாதிரி குரூப் 2 எப்போ வருது அப்படின்னா அக்டோபரில். இது செப்டம்பர், இது அக்டோபர், ஒரு மாதம் தான் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு நவம்பர் விட்டுட்டு டிசம்பரில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா குரூப் 4 நடத்துகிறாங்க. குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ இன்றைக்கி ஆனுவல் பிளானர் வந்து 3/12, குரூப் 4உடைய எக்ஸாம் வந்து 20/12, கரெக்டாக இன்னும் ஒரு வருஷம், அடுத்த வருஷம் இதே மாதம் 20ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ 3 எக்ஸாமே எழுதுங்க. குரூப் 4 எழுத போகிறீங்க அப்படின்னா குரூப் 1, குரூப் 2 எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்கணும் அப்படின்னா இப்போ உள்ள காம்படிஷனுக்கு வந்து அது சரியாக இருக்காது. ஸோ இப்போமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் குரூப் 2ஓ குரூப் 1 ஏதோ ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஸ்டின் எடுக்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்தாலும், ப்ராப்பராக கொஸ்டின் எடுக்காமல் இருந்தாலும், எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட்டில் நடத்துகிறாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டு சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது 2 விஷயம். ஒன்று வந்து வேக்கன்சிஸ் எப்பவுமே கொஞ்சம் முன்ன விட கம்மியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய கொஸ்டின் எடுக்கக்கூடிய அந்த பேட்டர்ன், சில மிஸ்டேக்ஸ் நிறையா அது வந்து விவாதத்துக்குள்ளாது. இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்காங்க. இருந்தாலும் இந்த டிஎன்பிஎஸ்சி தான் லைஃப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் ஒரு வருஷம், ஒரே வருஷம்தான். இப்போல்லாம் ப்ராசஸ் பண்ணி அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே நமக்கு ஆர்டர் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ 2027ல் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குரூப் 4ன்ட்டு இல்லை, நீங்கள் குரூப் 2 கூட கிளியர் பண்ணலாம், குரூப் 1 கூட கிளியர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இதுக்கு 6 மாதம் இருக்குது. அதுபோக குரூப் 4க்கு கிட்டத்தட்ட குரூப் 2A-க்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குது. இந்த ஒரு வருஷம் டைமை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் வந்து அந்த ஒரு நல்ல வேலைக்கு உங்களால் போக முடியும். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வேலைக்கு போக முடியும். அதேமாதிரி குரூப் 4க்கு படிக்கும்போது குரூப் 4 ஜஸ்ட்டு பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. குரூப் 4ல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா இப்போ ஒரு 10,000 வேக்கண்ட் இருந்தாலுமே டாப்பில் ஒரு 1000க்குள்ளே வந்தால் அப்படி தான் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி, ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி படிங்க. நல்ல டாப் மோஸ்ட் மார்க் எடுத்தால் தான் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். இல்லைனா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய சிக்கல்களும் இருக்கும். ப்ரொமோஷன் லேட் ஆகும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ குரூப் 4 பாஸ் பண்ணுறதுனால மட்டுமே நமக்கு நல்ல வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறது இல்லை. நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல வளர்ச்சி உள்ள துறைகளை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து ஒரு ப்ராப்பராக போட்டதே இல்லை. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான குரூப் 4க்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே தமிழ் அதுக்கப்புறமா ஜிஎஸ் அதெல்லாமே வந்து வீடியோஸ் வந்து வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் படிக்கிற விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதி அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலையை வந்து நீங்கள் அடையலாம். இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட துறையை தேர்ந்தெடுக்க கடினமாக உழைங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.